வணக்கம் அண்ணா, இலங்கையிலேருந்து வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டு வந்தப்போ போய் நம்ம பார்ப்போம் இப்போ இது உள்ள வீடுண்டு. போட்டோட ஒரு காரணம் தெரியுது. அவன் தொண்டர்கள்லாம் வந்து தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கணுமா. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் சுமித். நான் நிற்கக்கூடியது சென்னையில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வலசரவாக்கம். நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விஜயின் வீட்டை பார்க்க போகிறோம். இளைய தளபதி விஜயின் அவர் வந்து இந்த கடைசி படம் நடிச்சிருக்கார் ஜனநாயகன். அந்த படம் கூட வெளியாகிறது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதோட அரசியலுக்கு வந்துட்டார். உண்மையிலேயே தளபதி ரசிகர்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் தான். இருந்தாலும் அவர் அந்த அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்திருக்கார். ஓகே, யார் வந்து நல்லது செய்தாலும் ஏற்றுக்கொள்ளணும். அதிலிருந்து ஒரு ரேபிடோ ஒன்று புக் பண்ணி கொண்டால் நாங்கள் போகிறேன். அது பார்த்தீங்கன்னா நீலாங்கரை, இங்கேருந்து வந்து 13 கிலோமீட்டர். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் வீடு இருக்குது. விஜயின் வீடு பார்த்தீங்கன்னா பாரதிராஜா வீடு சொல்லினேன். அதை விட உதயநிதி ஸ்டாலின் வீடு, அப்போ நிறைய ஆக்டர்ஸ் வீடு வந்து அங்கே இருக்குன்னு சொல்லினோம். அதோட பார்த்தீங்கன்னா நான் நிற்கிற வீட்டுக்கு ஒரு 100 மீட்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வீடு கூட இருக்குது. தொடர்ந்து பார்க்க போகிறோம் விஜயின் வீடு எப்படி இருக்குன்னு பற்றி. என்னுடைய சேனலை யாராவது ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ந்து அந்த பெல் ஐக்கானையும் வந்து ஓலில் போட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோ வரும். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். அதை விட விஜய் ரசிகர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க. நானும் ஒரு விஜய் ரசிகன் தான். சரி, வாங்க வீடியோவில் போகலாம். தொடர்ந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பற்றி. பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து புக் பண்ணி போய் கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து பைக்குகள் வாகனங்கள் ரொம்ப சரியான கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், எப்படி பொல்யூஷனாகவும் இருக்குது, அதை விட டிராஃபிக்காகவும் இருக்குது. ரூல்ஸ் ஒருத்தருமே போல பண்ணிடக்கூடாது. டிராஃபிக்காக இருக்குங்க. இந்த டிராஃபிக்காலைக்கு எல்லாருமே ரூல்ஸை பயன்படுத்தாதான் இப்படி நிறைய டிராஃபிக்காக இருக்கும். மெட்ரோ வேலைக்கான அந்த பாதைக்கான வேலைப்பாடு நடந்து கொண்டிருக்குது.
இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த விஜயின் நோட்டீஸ் தான் ஒட்டி இருக்குது. இதில் பாருங்கள் எல்லாமே பெரிய கூட தான் இருக்குது. இதில் வந்து லாஸ்ட்டாக போய் ரைட் பக்கம் திரும்ப போகணுமா. இங்கே அதை வந்து கதைக்கிறதே ஃபுல்லாக ஆங்கிலத்தால். பாப்பம் தொடர்ந்து இப்படியே நான் நடந்து போகிறேன். எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கே பெரிய பெரிய இந்த செலிபிரிட்டிஸின் வீடு தானே கூட அதிகமாக சொல்லுவேன். அது மாதிரி தானே எல்லா வீடுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு வீடெல்லாம் இருக்குது. இஞ்சாலையும் பாருங்கள் பெரிய ஒரு வீடு இருக்குது. யார்கிட்ட கூட தெரியலை. பார்ப்போம். இதுதானா வீடு தெரியலையே, பார்க்கலாம். இதுக்கு இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே பாருங்கள் இப்படி எல்லாமே வந்து இந்த ரோட்டில் பெரிய வீடுகள், அதாவது செலிபிரிட்டிஸ் வீடுகள்லாம். அதை விட எல்லாருமே வந்து இங்கே ஆங்கிலத்தால் கதைக்கிறேன். ரைட்டாக போங்க, லெஃப்டாக போங்க, அப்படி தமிழ்நாடு பேர் தான் நான் கதைக்கிறது ஃபுல்லாக ஆங்கிலம். இப்படி பார்ப்போம் விஜயின் வீடு எப்படி இருக்கண்டு. இதுலேயும் ஒரு பெரிய வீடு. ஆனால் ஒருத்தட்ட வீடுமே வந்து அவையண்ட வீடு தான் பேர் போடலை. அதெல்லாம் கன்ஃபியூஷனாக இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா தளபதி விஜயின் வீடு. அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே தான் நிற்கிறாராம். பட் ஆனால் பார்க்க முடியாது, எல்லாருக்குமே அலோவ் பண்ண மாட்டாங்க. இதில் எப்போவுமே 5 பேர் வெளியில் நிற்பாங்கன்னு சொல்லிக்கிறேன் மேரேஜில். அது மாதிரி நானும் மேரேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் வெளியில் நிற்கிறாங்க. அங்காலையும் பாருங்கள் எல்லாமே வந்து பெரிய பெரிய செலிபிரிட்டிஸின் வீடு தான். பாருங்கள் விஜயின் வீடு. இந்த கேட்டாலான்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த சைக்கிளில் போயிருப்பார். பார்த்தீங்கன்னா இப்போ விஜயை சந்திக்கிறதுக்கான உள்ளுக்காண்டி நிற்கிறார். அதில் வந்து சந்திக்கிறதுக்காண்டி இப்போ வந்திருக்கணும். வணக்கம் அண்ணா. இலங்கையிலேருந்து வந்திருக்கிறோம். இலங்கையிலேருந்து யூடியூப் சேனல் வச்சுக்கிறேன். ஓகே ஓகே. நாங்கள் தூத்துக்குடியிலேருந்து. ஓகே. பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டு வந்த பக்கம் போய் நம்ம பார்ப்போம் அப்போ இது உள்ள வீடுண்டு. அவர்கிட்ட போட்டோட ஒரு கார் அவனோட தெரியுது. அவன் தொண்டர்கள்லாம் தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கணுமா.
திருப்பூரா திருப்பத்தூரா நீங்கள் வந்துருக்கீங்க எடுத்தீங்களோ ஆமாம் இதெல்லாம் வரும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க 3 இடம் வரும் 3 தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கொரியர் பார்த்தீங்கன்னா உள்ளே தான் விஜய் நிற்கிறாராம். பட் நான் வெளியில் போகிறார். இன்றைக்கு போகிறாரோ இல்லை நாளைக்கு காலம் போகிறாரு. நாளைக்கு வந்து சேலம் மீட்டிங் இருக்கிறதால உள்ளே தான் பார்த்தீங்கன்னா விஜய் நிற்கிறார். ஆனால் பார்க்கல, அது நாங்கள் அனுமதி இல்லை. அதோட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பாரதி ராஜாண்ட வீடு. பாரதி ராஜாண்ட வீடு உண்மையிலே பார்க்கல. அது இன்னொரு இந்த காணொலியோட முடிச்சுக்கொண்டா இன்னொரு காணொலியோட சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.